கடலை சுருக்கி எழுந்துடையாள் முன்னே, கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தென்னை ஆளுடையாள் என்ன திகழ்ந்தென்னை ஆளுடையாள் மின்னே பொழிந்து மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமே பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருபுருவம் என்ன சிலை குலவி நந்தம்மையாளுடையாள் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவில்லா எம் கோமா நண்பர்க்கு தன்னில் பிரிவிலா எம் கோமா நண்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே முன்னியவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோ பாவாய் ஆ என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவெம்பாவையின் 16வது பாடல் முன் இக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்று மாணிக்கவாசகர் துவங்குகிறார். மிகவும் ஒரு அருமையான பாடல். மேலும் உமையம்மை இன் பெருமையை உணர்த்தும் விதமான ஒரு பாடல். அது மட்டுமல்லாமல் மழையின் சிறப்பை உணர்த்தும் ஒரு அருமையான பாடல். நமக்கெல்லாம் தெரியும், திருப்பாவையில் ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகுந்து கொடார் தேடி என்ற பாடல் மழையின் பெருமையை உணர்த்தும். அது எப்படி அந்த நாராயணன் கையில் இருக்கும் சங்கை போல் இடியானது, சங்கின் ஓசை போல் இடியானது ஒலிக்கும், அவன் சார்ங்கம் அவனது வெளியிலிருந்து விழும் அம்புகள் போல் அந்த மழையானது பொழியும் என்பது போன்ற விளக்கமெல்லாம் அந்த பாடலுக்கு நாம் அறிந்திருப்போம். ஆண்டாள் நாச்சியார் அந்த பாடலின் மூலமாக மழையின் பெருமையை உணர்த்தினார். இந்த பாடலில் மாணிக்கவாசகர் மழையின் பெருமையையும் உணர்த்துகிறார். அந்த மகாசக்தியாகிய அந்த அம்மை உமையம்மையின் பெருமையும் மிக அழகாக உணர்த்துகிறார். முன் இக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் மழையே, இந்த கடலில் உள்ள நீரின் ஆவியை நீ வான் முழுக்க திரளச் செய்து நீ மழையாக பொழிய வேண்டும். எப்படி பொழிய வேண்டும் என்றால், இந்த நீரின் ஆவியானது அனைத்தும் அந்த வானமானது அவற்றை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு மழையாக பொழிகிறதல்லவா, நீ அந்த உமையம்மை போல் கரிய நிறத்தில் திகழ வேண்டும். அந்த மேகமானது கரிய மேகமானது அந்த உமையம்மையின் நிறத்தை போல் திகழ வேண்டும். எங்களை ஆள்கின்ற அந்த அம்மை, எங்களுக்கு அன்னையாக விளங்கக்கூடிய அம்மை, அவளுடைய அந்த மெல்லிய இடை, அந்த இடையானது அந்த மின்னல் போல் உள்ளது. அவளின் இடை போல் நீ மின்னலாய் பொழிய வேண்டும். பொழிந்து அழகாக ஒரு ஒளிதரும் மின்னலாக அவளின் மெல்லிய இடை போல் நீ பொழிக என்று கூறுகிறார். திருவடியில் திகழும் பொற்சிலம்பின் ஓசை போல் நீ இடியாய் ஒலிக்க வேண்டும். அந்த உமையம்மை, அந்த பார்வதி தேவியின் பாதகமலங்களில் இருக்கக்கூடிய அந்த சிலம்பின் ஓசை போல் நீ இடியாய் ஒலிக்க வேண்டும். அவளுடைய திருப்புருவம் வளைந்து இருக்கிறதல்லவா, அதுபோல் நீ வானவில்லாய் வளைக என்று கூறுகிறார். நம்மை அவளோடு எப்போதும் பெரிவின்றி விளங்கும் எம்பிரான் ஆகிய சிவபெருமானோடு அன்பர்களுக்காக அவள்தானே முன்னதாக அருளை புரிவாள். நம்மளை எல்லாம் ஆள்பவள் உமையம்மை. எப்பொழுதுமே நாம் சொல்வோம், சிவபெருமான் பார்வதி ஆகட்டும், இல்லை மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆகட்டும், மகாவிஷ்ணுவின் அருளை பெற நமக்கு மகாலட்சுமி தாயாரின் கிருபா கடாட்சம், அவளின் பார்வை வேண்டும். அதுபோலவே சிவபெருமானை விட தாய் ஆனவள் பார்வதி தேவியானவள் மிகுந்த இறக்க குணம் கொண்டவள். அவள் எப்பொழுதும் சிவபெருமானின் நண்பர்களுக்கு முனைப்போடு முந்தி விரைவாகவே அருளை பொழிவாள். அதுபோல் எப்படி முனைப்புடன் விரைவாக பார்வதி தேவி அருளை பொழிவாளோ, அதுபோல்
மழையே நீ அதுபோல் வந்து நீ பூ உலகத்தில் பொழிய வேண்டும், மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கூறும் வகையில் மிக அருமையானதொரு பாடல். மழையை பற்றியும் உமையம்மையின் கார்ச்சிலம்பு, இடை, புருவம் அனைத்தையும் மழையின் ஒவ்வொரு விஷயங்களுடன் ஒப்பிட்டு மாணிக்கவாசகருக்குரிய ஒரு அருமையான பாடல். மாணிக்கவாசகர் திருவடிகளே சரணம். ஓம் நம சிவாய. நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.